வருஷங்களுக்கு சேஷம் 1970களில் கேரளாவில் பிரணவ் மோகன்லால் அண்ட் தியான் சீனிவாசன் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இல்லை பிரணவ் வந்து மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட், அதில் செம்ம டேலண்டடும் இருக்கு. தியானுக்கு வந்து ரைட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இடத்துல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சினிமா மேலே அந்த ஆர்வம் இருக்கிறதுனால மெட்ராஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கே மெட்ராஸில் இருக்கிற கோடம்பாக்கம் தான் சவுத் இந்தியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சினிமாக்கான ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி இருந்தது அந்த டைமில். ஸோ அங்கே கோடம்பாக்கம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. கோடம்பாக்கத்துக்கு போய் இவங்களோட சினிமா கனவு நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் வருஷங்களுக்கு சேஷம். வருஷங்களுக்கு சேஷம் இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சில வருஷங்களுக்கு அப்புறம். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் வந்து பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டுத்துமே வந்து ஸ்விட்ச் ஆகுது. படம் இன்ஃபேக்ட் பாஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பாஸ்ட்டுக்கான சில நாஸ்டாலஜியா இருக்கும்ல, அந்த ரேடியோவில் பாட்டு கேட்கறது, டேப் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, பசங்க பொண்ணு அப்படியே நோட் புக்கில் எழுதி வந்து பேசிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நாஸ்டாலஜிக் எலமெண்ட்ல மனுஷன் வினீத் சீனிவாசன் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்றாரு. இந்த படத்தோட ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான், பிரணவ் அண்ட் தியான். மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் இவங்க மேலே அவங்க கீழெல்லாம் இல்லை படம். ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து அடிச்சு வந்து நவுத்துறாங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த கதை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்கா இருக்கிறது வந்து ஒரு 60 வரைக்கும் இந்த ஏஜ் இந்த இது இருக்குல்ல, இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப அவங்க நடிப்புமே வந்து அப்படியே மாறுது. யங்கா இருக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ், ஓல்டா இருக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் சொல்லி ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு மேக்கப் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இவங்க ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த வெள்ளை டை எல்லாம் வந்து அப்படியே எல்லாம் அடிச்சு விடாம அதுக்கான மெனக்கடல் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ ரியலா இருக்கு. இது தத்ரூபமா இருக்கு. இது எப்படி இவங்க மேக்கப் போட்டாங்களா, இல்லை எப்படி இந்த முடி கலர்லாம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும் இல்லை, கல்யாணி பிரியதர்ஷன் அந்த தியானோட ஒய்ஃபா வரவங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே ஓல்டேஜ் கெட்டப் வந்து அவ்வளோ பக்காவா ரியலிஸ்டிக்கா நேச்சுரலா இருக்கு. படத்தோட கதை ஒன்ஸ் மெட்ராஸ் இருக்க அந்த கோடம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆன அப்புறம் அந்த கோடம்பாக்கத்தோட செட் ஒர்க் இருக்குல்ல, அது அவ்வளோ அமேசிங்கா இருக்கு. ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து சினிமாக்காரங்களா டி நகர்ல வந்து ஒரு லாட்ஜில் வந்து தங்குவாங்க. அந்த லாட்ஜை வந்து செட் ஒர்க் போட்டதாக இருக்கட்டும், அந்த லாட்ஜில் வந்து ஒரு ரூமை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் ஒரு பையன் இருக்கான்ப்பா, அவன் சிகரெட்டை வந்து தூக்கி போட்டு ஸ்டைலாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான், ஆனால் நல்லா கலையாக இருக்கான், ஸ்டைலாக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு சின்ன ரஜினி ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அது வரும்போது தியேட்டரே வந்து அதிருது. அதே மாதிரி ஒரு சின்ன எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு பம்ப் செட் இருக்கும். அந்த பம்ப் செட்லேருந்து தண்ணி குடிச்சவங்க சினிமாவில் பெரிய ஆளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 70களில் வந்து எப்படி சவுண்ட் அந்த ரெக்கார்டு எப்படி பண்ணாங்க, மியூசிக் வந்து எப்படி கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு காட்டுற அந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், வினீத் சீனிவாசன் அண்ட் டீம் இவங்களோட அந்த டீட்டெயிலிங் ஒர்க்குக்கே வந்து படத்தில் வந்து தனியாக அது ஒரு வீடியோவே வந்து போடலாம். இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தே இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் தான். இவங்க பேர் யாரும் தப்பா படிச்சிடக்கூடாதுன்னு தான் ஃபோன் பார்த்து பிடிக்கிறேன். படத்தோட கேமரா ஒர்க் வந்து விஸ்வஜித் ஒடுக்கத்தல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டர் ரஞ்சன் ஹேப்ரஹாம். இவங்க ரெண்டு பேரை இந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இது ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும், கலர் பேலட்டை சினிமாட்டோகிராஃபர் வந்து டிஃபரன்ஸ் காட்டுவார் பாஸ்ட்டுக்கு பிரசன்ட்டுக்கும். எடிட்டரும் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக அந்த கதையை வந்து இந்த பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் நான் லீனியராக வந்து அழகாக வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், முக்கியமாக வந்து அம்ரித் ராம்நாத் அவரோட மியூசிக், அதுவும் ஞாபகம் அப்படின்னு சொல்லி மெமரி ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு பாட்டு வரும். இந்த படமே கிட்டத்தட்ட அந்த ஞாபகங்கள் பற்றி தான். ஸோ அந்த பாட்டு அது வர்ற இடம் அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேற வெர்ஷன் மாதிரிலாம் வந்து வரும். ஒரு இடத்துல டேப் ரெக்கார்டில் வந்து அந்த பாட்டு வரும்னு சொல்லி அவரோட ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடித்த ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆம்ஃபுல்லான ஸ்க்ரீன் டைம், அவங்க வர்றதுக்குன்னே ஒரு பர்பஸ் வந்து இருக்கும். முக்கியமாக அந்த லார்ஜ் ஓனராக வர வைஜி மகேந்திரன், அசிஸ்டன்ட் டைரக்டராக வர பேசில் ஜோசப், ப்ரொடியூசராக வர நம்ம அஜு வர்கீஸ்ன்னு சொல்லி, அஜு வர்கீஸ்லாம் 2 வேரியேஷனில் வந்து வருவார். அப்பா பையனா அவரெல்லாம் வந்து வருவார். அவ்வளோ சூப்பராக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படத்தில் என்னதான் பிரணவ் மோகன்லால் இவங்கெல்லாம் வந்து இருந்தாலும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறது என்னமோ நிதின் மோலி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வர நிவின் பாலி தான். கிட்டத்தட்ட அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் ஒரு சினிமாவில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்குல்ல, வந்து தியேட்டரே வந்து பட்டாசம் வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் படம் நடிக்க போகிறேன், தியான் படத்தில் வந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். மனுஷன் வந்து பண்ணுற ஃபன் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். எப்படி வந்து இவ்வளோ ஒரு லைட் ஹார்ட்டடாக அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு பண்ணாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது. ஸோ நிவின் பாலிக்கு முக்கியமான பாராட்டு. தியான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட படத்தோட செட்டுக்கு போவார். ஃபர்ஸ்ட் டே யாருமே அவர் மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அவரோட கிராஃப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2வது நாள்லேருந்து எல்லாருமே அவருக்கு வந்து வணக்கம் வைப்பாங்க. சினிமான்றது ஒரு மேஜிக் தான். வினீத் சீனிவாசன் அவர் சென்னையில் தான் படிச்சிருந்தாரு. ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சிருக்கலாம், சென்னை பற்றி தெரியும் நினைச்சாலும் மலையாளம் சினிமா ஒரு நல்ல படம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு கதையை எடுத்துக்கிட்டா ஒரு ஆணிவேருக்கு போய் ஒரு மெசேஜ் டெலிவரி பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. படத்தை ஒரு டைலாக் வரும் என்னன்னா, கோடம்பாக்கன்றது ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி, அதுக்குள்ள அங்கே டிசிப்ளின் இல்லைன்னா நீ தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். சென்னையும் கோடம்பாக்கத்தையும் பற்றி முழுசாக அலசி ஆராய்ந்தது தான் டைலாக் வந்து சொல்ல முடியும். எப்படி வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம் மேக்கர் வந்து இதை சொன்னார் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. அண்ட் வருஷங்களுக்கு சேஷம் இது வந்து தியேட்டரில் பார்த்தே ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்.